கைதடியில் உள்ள மாகாண சபை கட்டிட தொகுதியில் வடமாகாண சபை அமர்வு நடைபெற்றது. வடமாகாண ஆளுநருக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான அறிக்கையை சபை தலைவர் CVK சிவஞானம் சபையில் இன்று சமர்ப்பித்தார். வடமாகாண சபையின் 2015ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதம் கடந்த வருட இறுதியில் நடைபெற்ற போது வடமாகாண ஆளுநருக்காக நிதி ஒதுக்கீடு மேற்கொள்வது தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. இதற்கமே இந்த விடயத்தை நிர்வாக ரீதியில் கையாண்டு தீர்வு காணும் பொறுப்பு அவை தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. வடமாகாண ஆளுநருக்கு 2015ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீடு 8 மில்லியன் ரூபாவாகும். அதில் ஆளுநர் செயலக மூலதன செலவாக 2 மில்லியன் ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்காக 6 மில்லியன் ரூபாவும் அடங்குகின்றது. எவ்வாறாயினும் இன்றும் ஆளுநருக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் வடமாகாண சபையில் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. வாத பிரதிவாதங்களை அடுத்து ஆளுநரின் நிர்ணயிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்படவிருந்த 6 மில்லியன் ரூபாவை பேரவை நிதிக்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த நிதி தொடர்பில் புதிய ஆளுநர் வேண்டுகோள் விடுக்கும் பட்சத்தில் அதனை பரிசீலனை செய்ய முடியும் எனவும் வடமாகாண சபையின் அவைத் தலைவர் CVK சிவஞானம் இன்று அறிவித்துள்ளார். இதேவேளை வடமாகாண சபையின் இன்றைய அமர்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து மக்களினுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணத்தினால் நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளுக்காக இந்த பணம் எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆளுநரை பொறுத்தவரையிலே அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி. அவர் அங்கிருந்து இங்கு வரும்போது அவர் எங்களோடு சேர்ந்து நாங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை அவர் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவருக்கு இந்த பணத்தை அந்த 6 மில்லியனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றதா என்று கேட்ட கேள்வி எனக்கும் அது சரியாகத்தான் படுகின்றது. பல்வேறு விதத்திலும் எங்களுக்கு பாரிய இடையூறுகளை தந்து ஒரு ஆளுநர் தூக்கி எறிஞ்சிருக்கிறார். வந்திருக்கிற ஒரு ஆளுநர் வந்திருக்கிறார் புதுசா, அவரோடு நாங்கள் பேச வேண்டும். அவரோட பேச வேண்டும். மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஒரு துருவமாக நாங்கள் இன்னொரு துருவமாக நின்று 2 தோணியில கால் வச்சு நாங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. ஏனென்றா இதுவரை காலத்துக்கும் எதுவும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை கடந்த ஆளுநர் செய்து போட்டு போயிட்டார். வந்திருக்கிற ஆளுநரை பயன்படுத்தி நாங்கள் ஏதாவது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த மாகாணத்துக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்றதுதான் இப்ப இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போல ஆளுநருக்கோ ஆளுநருடைய அலுவலகத்துக்கோ ஒதுக்க முடியாது. வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த 6 மில்லியன் பிரச்சனையாக இருந்தால் பேரவையினுடைய செயலகத்துக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த 6 மில்லியனை பேரவையினுடைய செயலகத்துக்கான ஒதுக்குங்கள். புதிய ஆளுநருடன் பேச வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஆளுநர் இன்றைக்கு வருவார், நாளைக்கு போவார், இருப்பார். அவருடைய கொள்கைகள் என்ன என்பதையும் நாங்கள் காலப்போக்கில் நாங்கள் பேசுவோம். அவர் ஒரு கற்றுக்கொண்ட பாடங்களின் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவிலே இருந்து எங்களை ஏமாற்றியவர்களில் ஒருவர். நீங்க பேசுறதை அனுமதிக்கிறேன். சரி, ஆகவே எங்களுடைய அனுமதி பெறப்படாமல் செய்யப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய உறுதியான ஆணித்தனமான கருத்து. கருத்தியல் ரீதியாக முதல் அமைச்சர், அது மாகாண அமைச்சராக இருக்கட்டும் மத்திய அமைச்சராக இருக்கட்டும், யாரும் வருகின்ற போது அவருக்காக தெருக்களை அழகுபடுத்துவது, அவருக்காக வரக்கூடிய கட்டடங்களை அழகுபடுத்துவது என்கின்ற செலவு என்பது என்னை பொறுத்தவரை அனாவசியமான செலவு. அதற்கு நாங்கள் கொள்கை ரீதியாக நான் அதற்கு உடன்படவில்லை. அது தவறானது. நிதி ஒதுக்கீடு என்பது தேசிய பாடசாலைக்கு வேறு, இங்கே மாகாணத்துக்கு வேறு. எனக்கு புரியவில்லை. இது எப்படி இவர் நியாயப்படுத்த, அந்த நியாயப்படுத்தலை என்னால் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிக தவறானது. அரசின் அழுத்தம் காரணமாக சம்பந்தப்பட்ட பாடசாலையினுடைய உள்ளக வீதிகள், உடைந்த கட்டடங்கள், வர்ணம் பூச வேண்டிய கட்டடங்கள் போன்றவற்றை ஜனாதிபதியின் வருகைக்காக உடனடியாக செப்பனிட்டு செய்து முடிக்க வேண்டும் என மேலே கூறப்பட்ட அதிகாரிகளுக்கு மிக கண்டிப்பான கட்டளைகளை விடப்பட்டதனால் இவ்வேலைகள் யாவும் அவசரமாக முடிக்கப்பட்டன.